ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமர் பேசிக்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு என்னென்னா, த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் த பேசிக் கேட்டகரிஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் classified by their function in a sentence. A word can function as different parts of speech depending on its use. அதாவது 8 இருக்குதுல, அந்த 8மே அதோட செயல்பாட்டு பயன்பாட்டை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். சென்டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த 8ல் மினிமம் 3ஆவது இருக்கும். ஃபஸ்ட்டு நவுன் பார்ப்போம். எ வேர்ட் தட் ரெப்ரசன்ட் நேம்ஸ் ஆஃப் பர்சன், அனிமல், பிளேஸ், திங் அண்ட் ஐடியா. ஒரு மனிதனோட பேர், விலங்கோட பேர், பொருளோட பேர், இடத்தோட பேர் அல்லது ஐடியா, இதுதான் நவுன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னென்னா ஒவ்வொன்று பார்க்கலாம். ரமேஷ் இஸ் வாக்கிங். ரமேஷுங்கிறது பர்சன், அது வந்து நவுன். ரமேஷ் இஸ் வாக்கிங் பர்சனுக்குரிய நவுன். வந்து ஒரு மனிதனோட பெயரை வந்து நவுனாக சொல்கிறோம். தென் வந்து த பியர் இஸ் ஸ்பீக்கிங். இங்கே வந்து பியர் தான் நவுனு, அதாவது பியருங்கிறது அனிமல், விலங்குகளுக்குரிய பெயர், அது வந்து இங்கே வந்து நவுனாக வருது. அடுத்து வந்து த சேர் இஸ் இன் த கார்டன். சேர் வந்து தோட்டத்தில் இருக்குது. சேர் வந்து இங்கே நவுனு, சேர் வந்து பொருளை குறிக்குது, பொருளோட பெயராக இங்கே வருது, அது வந்து சேர். தென் த பார்க் இஸ் பியூட்டிஃபுல். இங்கே பார்க்குங்கிறது நவுன், பார்க் வந்து இடத்த குறிக்குது, ஒரு இடத்தின் பெயராக வர்றதுனால த பார்க் வந்து நவுன். தென் ப்ரோனவுன், எ வேர்ட் தட் ரீப்ளேசஸ் எ நவுன். அது ஒரு நவுனுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு வருது, அதுதான் ப்ரோனவுன், அதாவது நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது. அது என்னன்னு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ ஷீலா இஸ் எ டாக்டர். ஷீலாங்கிறது வந்து இங்கே வந்து ப்ரோனவுன், அதோட ப்ரோனவுன் வந்து ஷீ இஸ் எ டாக்டர். ஷீலாவுக்கு பதிலாக ஷீங்கிற ப்ரோனவுன் வருது. த டாக் பிளேஸ் இன் த பார்க். டாகுக்கு பதிலாக இட்டுங்கிற ப்ரோனவுன் வருது, டாகை குறிக்கிறது இட்டுங்கிற ப்ரோனவுன். இட் பிளேஸ் இன் த பார்க். அடுத்து வெர்பு, எ வேர்ட் தட் டெஸ்கிரைப் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதாவது அதோட நிலையை குறிக்கிறது, அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிற குறிக்கிறது தான் வேர்பு. வாக், ப்ளே, அந்த மாதிரி இருக்கிறது தான் வேர்பு. த பாய் ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். பாய் வந்து காலையில் உணவு சாப்பிட்றான், என்ன பண்ணுறான், சாப்பிடுகிறான். ஈட்டுங்கிறது வேர்பு. த கேர்ள் கோஸ் டு ஸ்கூல். கோஸ்ங்கிறது இங்கே வெர்பு, செல்கிறாள், நடந்தாள், போகிறாள், வாராள் அப்படின்னு சொல்கிறதுலாம் இங்கே வேர்பு. கோஸ்ங்கிறது வந்து இங்கே வெர்பு. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப், த வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ வேர்பு. அதை வெர்பை பற்றி சொல்கிறது தான் அட்வர்பு, வெர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்பு. குயிக்லி, ஸ்லோலி, லவுட்லி அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சி ரேன் குயிக்லி. அவள் ஓடுகிறா, எப்படி ஓடுறா, வேகமாக ஓடுறா, சீக்கிரமாக வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த குயிக்லிங்கிறது தான் அட்வர்ப், அது வந்து வெர்பை பற்றி சொல்லுது. ஹீ ஸ்பீக்ஸ் லவுட்லி. அவன் பேசுகிறான், எப்படி பேசுகிறான், சத்தமாக பேசுகிறான். அப்போ லவுட்லிங்கில் வந்து ஸ்பீக்கை பற்றி பேசுகிறனால அது வந்து அட்வர்பு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து அஜெக்டிவ், எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன் ஆர் ப்ரோனவுன். நவுனவோ அல்லது ப்ரோனவுனோ பற்றி பேசுகிறது தான் அஜெக்டிவ். அது டால், ஷார்ட், ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ இஸ் டால். டால்ங்கிறது இங்கே ட்ரீயை குறிக்குது, அப்போ வந்து நவுனை பற்றி பேசுகிறனால டால்ங்கிறது வந்து அஜெக்டிவ். தென் நெக்ஸ்ட்டு வந்து த கேக் வாஸ் ஸ்வீட்டு. ஸ்வீட்டாக என்ன இருக்குது, கேக் இருக்குது, அப்போ வந்து இதை நவுனை பற்றி பேசுகிறதுனால கேக் வந்து அஜெக்டிவாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அஜெக்டிவ்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ரிபோசிஷன், எ வேர்ட் தட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ நவுன் ஆர் ப்ரோனவுன் அண்ட் அதர் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ், ஆஃபன் இண்டிகேட்டிங் பொசிஷன் ஆர் டைரக்ஷன். ஒரு வேர்டு வந்து நவுனையும் இன்னொரு வேர்டையும் அல்லது ப்ரோனவுனையும் இன்னொரு வேர்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் ப்ரிபோசிஷன். ப்ரிபோஷனாக தமிழில் இடையூறி சொல்னு சொல்லுவாங்க, அது ஆன், இன், டு அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த கம்ப்யூட்டர் இஸ் ஆன் த டேபிள். கம்ப்யூட்டரையும் டேபிளையும் கனெக்ட் பண்ணுறது ஆன், அதுதான் வந்து இங்கே வந்து ப்ரிபோசிஷன். ஆன்கிறது இடையுறி சொல். வி லிவ் இன் லண்டன். நாங்கள் லண்டனில் வசிக்கிறோம். வியையும் லண்டனையும் இணைக்கிறது தான் இன்னு, அந்த இன் தான் இங்கே வந்து ப்ரிபோசிஷன். தென் நெக்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன், எ வேர்ட் தட் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ். அது ரெண்டு வேர்டையும் இணைக்கிறது தான் கன்ஜங்ஷன். அது அண்டு, பட், ஆர் அப்படி இருக்கலாம். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டு யூ லைக் டீ ஆர் காஃபி. உனக்கு டீ வேணுமா அல்லது காஃபி வேணுமா, இந்த டீயும் காஃபி இணைக்கிறது ஆருங்கிறது இங்கே வந்து கன்ஜங்ஷன். ஓகேங்களா. தென் தே பை ட்ரெஸ் அண்டு கிஃப்ட்ஸு. அவங்க ட்ரெஸ்ஸும் மற்றும் கிஃப்ட் வாங்கினாங்க, ட்ரெஸ்ஸும் பரிசும் வாங்கினாங்க, அப்போ ரெண்டையும் இணைக்கிறது அண்டு வந்து இங்கே வந்து கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் எமோஷன் ஆர் சர்ப்ரைஸ். ஸ்ட்ராங்காக அவங்களுடைய எமோஷன் ஆர் சர்ப்ரைஸாக பண்ணுறது தான் இன்டர்ஜெக்ஷன். பார்த்தீங்கன்னா, வாவ் திஸ் இஸ் அன் அமேசிங் சன்செட். அந்த வாவ்னு சொல்கிறது வந்து இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா. வாவ் அப்படிங்கிறது வந்து இன்டர்ஜெக்ஷனாக இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. அது ஆச்சரிய குறிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது. ஊப்ஸ், ஐ மேட் எ மிஸ்டேக்ஸ். ஊப்ஸுங்கிறது இங்கே இன்டர்ஜெக்ஷன், ஐயோ, ஐயகோ அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து சேடாக சொல்கிறது.
ஓகேங்களா? இந்த மாதிரி இதில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இந்த 8ம் உங்களுக்கு வந்து பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.